தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தற்போது துவங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அக்பர். வணக்கம் அக்பர், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தற்போது துவங்கியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரானது இன்று காலை 9:30 மணிக்கு துவங்கிய நிலையில் தற்போது ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையாற்றி வருகிறார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த 1963 ஆண்டு முதல் 32 ஆளுநர்கள் பணியாற்றிய நிலையில் அனைவருமே ஆங்கிலத்தில் தான் ஆளுநர் உரையாற்றி வந்த நிலையில் கடந்த 2021 பிப்ரவரி முதல் 2024 மார்ச் வரை புதுச்சேரியின் பொறுப்பு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் முதன்முறையாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழில் ஆளுநர் உரையை வாசித்தார். அவரை தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது 2வது முறையாக தமிழில் உரையாற்றி வருகிறார். ஆளுநர் உரையை வாசிக்க சட்டப்பேரவைக்கு வருகை புரிந்த நிலையில் அவருக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். தொடர்ந்து புதுச்சேரியில் ஆளுநர் உரை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கப்படவில்லை என கூறி ஆளுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது உரையில் என்ன விவரம் இருக்கிறது என்பதை அமைதியாக கேளுங்கள், அதில் சந்தேகம் இருந்தால் குறிப்பிடுங்கள், அதற்கு தான் விளக்கம் அளிக்கிறேன் என எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக அமர்ந்த நிலையில் ஆளுநர் தொடர்ந்து உரையை வாசித்தார். மக்களவை தேர்தல் அமைதியாக நடைபெற்று அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளித்ததற்கு ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். மேலும் 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்றதற்கு சட்டப்பேரவை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், கடந்த ஆண்டு புதுச்சேரியில் தனிநபர் வருமானமானது 2,44,063 இருந்து தற்போது 2,63,068 உயர்ந்துள்ளது. இது 7.61% வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள 1119 பதவிகள் நிரப்பப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் 93.87% செலவிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 6.55% அதிகம் எனவும் புதுச்சேரியில் தனிநபர் வருமானமானது 2.63 லட்சமாக உயர்ந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். அதாவது ஆளுநர் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் ஆளுநர் வாசிக்கும் முறையில் குறிப்பிடும்படி எந்தவித அம்சங்களும் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்படவில்லை என கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து எதிர்கட்சிகள் தற்போதே வெளிநடப்பு செய்ய தொடங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அக்பர்.